ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்ட்டுக்கு தான் ரெடியாக போகிறோம். ஸோ அந்த கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் என்னப்பா? குட் டைம் நம்மளுக்கு 7:30. ஓகே, 7:30 நல்ல டைம். 7:30 நிஜமாவே பாருங்க 7:31 ஆயிடுச்சா இப்போ 7:30. ஓகே, இப்போ 7:30 ஆயிடுச்சு. நம்ம 9:30க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னாங்க. நாங்கள் யாரும் இன்னும் சாரீ கூட அயன் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு சாரீ அயன் பண்ணிடலாம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னோட சாரீ இதுதான் இப்போ வந்து அயன் பண்ணிட்டு நம்ம கட்ட போகிறோம். அதோட ப்ளவுஸ் இதுதான். இது வந்து புது விதமாக தச்சிருக்காங்க எங்கள் மம்மி. பஃப் கை நிறைய இது வந்து அவங்க தைக்கல லூசுமா. அவங்க டிசைன் சொல்லியிருந்து வந்து நான் சொல்லல. பட் ஃபேஷன் டிசைனர் கூட அவங்க என்ன விட்டு வீடியோ எடுத்துருக்கீங்க. எனக்கு பிங்க் வாலையில வாங்கிட்டியா? பிங்க் வாலையிலா? ஏன் சொல்லவே இல்லை என்கிட்ட. நீங்க பிங்க் வாலையில இருந்தேன் சொன்னீங்க. எந்த சேம் தான் பண்றதுன்னே தெரியல फ्रेंड्स. அவர் இன்னைக்கு தான் அது பாத்தியா யூடியூபர் கடமத்துல இல்ல ஊத்துது நிக்க முடியல. பாத்தீங்களா தெரியல, உள்ள எல்லாம் ஊத்திச்சு. எனக்கு 2 நிமிஷம் தான் நின்னேங்க. ஃபேன் வர வீடியோ எடுத்தா ஃபேன் போடாத இருந்து எப்படி தான் இது என்னாலே முடியல. நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது. இது டயர்டே ஆக மாட்டேங்குது வேற. ஆமா ஆமா கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட். இவங்களும் ஊத்திட்டு பாருங்க, குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்களும். எல்லாம் ரெடியா? இப்ப சந்திரமுகி மாதிரி எத்து பாரு, எத்து காமி. பாருங்க பாருங்க, அதான் ஒட்டியானம். இங்க பாரு வாட்ச் பாரு. அதான் சந்திரமுகி மாதிரி எத்து காமி. இங்க பாருங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கிளம்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, எல்லாம் ரெடி ஆயிட்டு மழை வரக்கூடாது அவ்வளவுதான். ஒயிட் சாரி வேற இருந்து எல்லாம் மேட்சிங் வாங்கிட்டு போட்டு வந்துட்டேன். இப்போ போய் வாங்கிட்டு வந்ததா இதெல்லாம்? இல்ல ஊர்ல இருந்தா வாங்கிட்டு இப்போ ஒன்லி பொட்டு, சேஃப்டி பின்ஸ் அது பார்த்து வாங்குச்சு ஆன்லைன்ல. டைட்டன்லயே இந்த மாதிரி இருக்குது. என்ன இது அவன் பாக்குறான், ஃபியூச்சர்ல யாருக்கா கிஃப்ட் பண்ணலாமான்னு பாக்குறான். அவ்வளவுதான், அது டைப் பண்ணோம். கேர்ள்ஸ் இது கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. அயன் பண்ண சொல்ல மேட்ச் பண்ணி கொடுங்க. லேடிஸ்க்குனா இவ்வளவு எடுத்து காட்டுறீங்க. இது அதுன்னு பாய்ஸ் பண்ணல 2 சட்டை பேண்ட் அவ்வளவுதான். என்னடா சொல்லம் பண்ணுகிற? ஒன்று சரியா வந்தா ஒன்று சரியா வரல. இதெல்லாம் ஃப்ளீட் ப்ரீ ஃப்ளீட் மாதிரி தான் பண்ணினுங்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடி அயன் பண்ணுறாரு. நான் ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி முடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூசையாக அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் சர்ச்சில். அதனால சரி இது நம்மளே அயன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு அயன் பண்ணி கொடுக்குறேன். பாப்பா வந்து அந்த ஃப்ளீட் வைக்கிறதுலாம் பாப்பா வச்சு விடுது. போதும், விட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் டாடி சேர்ந்து ஒரு வழியா முடிச்சாச்சு. அப்பாடா. பாப்பா அப்புறம் கட்டிட்டு வந்து உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கட்டும் போது காமெடியாக இருக்கும். டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் அது மாதிரி ஆயிருந்து இல்லை. ஓகே, இப்போ ஓடி போய் நான் குதிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்களோட அவுட்ஃபிட் காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அவுட்ஃபிட். ஷூ எங்கடி? ஷூ அங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போடணும், வீட்டுல இருந்தாலும் நான் போடல. ஸோ இதுதான் என்னோட ஈஸ்டரோட அவுட்ஃபிட்.
நல்லா இருக்கு, ஆக்சுவலா நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் செலக்ட் பண்ணிருந்து ஒயிட் அண்ட் பிரவுன். இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் போடுறாரு இந்த மாதிரி டைப் ட்ரெஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அவுட்ஃபிட். இந்த பேக் என்னன்னு பார்க்காதீங்க, டேப்லெட் வச்சு போயிடுங்க. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புற டைம் ஆயிடுச்சு. பார்த்தது கிடையாது. வந்துச்சா சர்ச்சு? இது இல்லையே, இதா அதானே இதா டாடி. என்ன நானே கன்ஃபியூஷன்னா நீ அதுக்கு மேல ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, நோ கிரவுட். கிறிஸ்மஸ்க்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு இதான். அங்க பாருங்க, அங்க பாரு கூட்டம், இப்போ கூட்டம் தான். அங்க பாரு எங்க நிக்கறாங்கன்னு. கிறிஸ்மஸ்க்குலாம் வெளியே பார்க்கிங் கிடைக்கும். இப்பலாம் பார்க்கிங் கிடைக்காதே. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆண்டவர் இன்னும் உயிர் தழல. ஆமா, ஓ இங்க நிறுத்திங்க. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் மோனா. ஹாப்பி ஈஸ்டர். நான் தான் ஹாப்பி ஈஸ்டர் மாமா. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் செல்ல புத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். ஐயோ செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நிற்க முடியல. பாவமெல்லாம் வந்து ஒரு கார்னரில் உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஸோ நல்லபடியாக இன்றைக்கி வந்து மாஸ் ஃபுல்லாக காணணும். இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நான் வந்து இது ஆமாம் சாந்தமில் வந்து இது செகண்ட் டைம் நான் அட்டென்ட் பண்ணுறது மாஸு. லாஸ்ட் டைம் வந்து கிறிஸ்மஸ்க்கு, இந்த டைம் வந்து ஈஸ்டருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட் அடிக்குது பின்னாடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஓ எங்கே போடுறது அப்போ கிராஸ் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே பாட்டி இருக்கோம். எங்களோட பிரேக்கை வந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு ஒடிக்க போகிறோம். எங்களோட லென்ஸ் சீசன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபுல் பாபிக்கு சொல்லிக்கிறாராம். ஸோ இப்போ வந்து வாங்கின்னு வந்தோன்னா நானும் மாமாவும் அதை அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம். ஆமாம், ஐ காண்ட் எப்படி வெயிட் பண்ணுறது? மாப்பிள்ள வாங்க வாங்க. ஏ உங்களுக்குலாம் எங்க நீ தட்டைய காட்ட மாட்டீங்க எங்க கிட்ட. நீங்க வந்து இந்த காலை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அப்படியே தூக்கிடுங்க. கையில தொட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த ஸ்மெல்லுன்றாங்களே அந்த மாதிரி. எதுவும் வாங்க வாங்க எதுவும். அடே என்னடா ரெண்டுத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். பாயலாம் பல்லு வாய் பாரு எப்படி பன்னீரும் அந்த இதுவோ சிக்கன் நினைச்சு கடிச்சு இப்போதான் அந்த டேஸ்ட் உட்காருது நம்ம வாயில. பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீ இப்போ நீங்களாம் எடுத்தீங்களா? நாங்களாம் எடுக்கிறதா இல்ல. நீ சாப்பிட்டு நீ மிச்சம் மீதி கொடுத்தா கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எல்லாருமே வந்தாச்சு. என்ன பண்ண போறோம்? அடுத்தது மட்டன் சாப்பிட போறேன் நான். அவரு வந்து கேட்டா எனக்கு வேண்டாம் மாமா ஒரு மாதிரி இதுன்ட்டாரு. நான் ஏன் வந்து இப்போ வேணான்னு சொல்றேன்னா, ரொம்ப நாளா விட்டு டப்புன்னு சாப்பிடும் போதோ எதனா ஒரு பழக்கம் விட்டு டப்புன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப நாள் விட்டா. ஆமா ஆமா, பட் நம்ம அப்படி கிடையாது. சாப்பிட்டது ஏதாவது ஸ்வீட் ஈட்டு கீழே போட்டிருப்போம். ஓகே எங்கப்பா எந்த கமான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, குட் நைட். பை பை. இந்த மேடம் வந்து தூங்கினா வந்துச்சு பாவா. இப்போ இது மேலே இருந்து சேர்க்க மாதிரி பண்ணாங்க. ஓகே, ஹீட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். எல்லோரும் வந்து குடும்பத்தோட ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து 40 days வந்து நிறைய நண்பர்களெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருந்து எங்களுக்கு வந்து ஆயிடுச்சு 3:30 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக இருந்துச்சு, வெளியே போயிட்டு நைட்டு நான் வந்து நம்ம ஊரில் வந்து 12 மணிக்கு மேலெலாம் நான் அட்டன் பண்ணியிருந்தே இல்லை. மேக்ஸிமம் 9 to 10 இல்லைனா 10 to 11 அவ்வளோதான் நம்மளுக்கு மாஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து 12 o'clock ஸ்டார்ட் ஆகிறது வந்து சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த ஈஸ்டர் அன்னைக்கு இது சாந்தம் சர்ச்சில் வந்து ஜீசஸ் வந்து ரைஸ் ஆகுறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக ஃபஸ்ட் டைம் வந்து கண்ணால் நான் வந்து சாந்தமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்து ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ மோனா வந்து ஆக்சுவலாக அதுவும் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம். பட் வந்து இந்த டயர்டு, ஸோ கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டுருக்குது. அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். ஸோ மோனா சார்பாவோ நம்ம குடும்பத்து சார்பாவோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். எங்கள் மம்மி டாடிக்கும் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டோம். அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு அந்த மிஸ்ஸிங் இருக்குது, அவங்க இல்லைன்ட்டுன்னு. பட் இட்ஸ் ஃபைன். அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து அவங்க வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேசினாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கூட ஒரு குட்டி குழந்தை அது இருக்கும் நம்ம கூட. ஸோ இந்த இயர் வந்து நாங்கள் 2 பேர், ஐ மீன் ஃபேமிலியே ஒரு 4 பேர் இருக்கிறோமா 5 பேர் இருக்கிறோமா. அடுத்த வருஷம் வந்து ஒரு குட்டி 6 பேர் நம்ம ஃபேமிலியோட சேர்த்து 11 பேர் 12 பேர் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தருணத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட் ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வந்து ஹாப்பியாக முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.